வணக்கம். இன்னைக்கு நாம நடிகர் விஜய் இருக்காரு, அவரோட அரசியல் நகர்வுகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஜூலை 4ஆம் தேதி நடந்த அவரோட தமிழக வெற்றி கழகம், அந்த மாநில செயற்குழு கூட்டத்துல அவர் என்ன பேசினாரு, என்ன அறிவிச்சாரு, அத வச்சுதான் இந்த அலசல். சரி. நம்ம கையில இருக்கிற குறிப்புகள் விஜயின் அரசியல் வியூகம், தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு அடிப்படையா வச்சிருக்கு. ஓகே. இதுல இருந்து அவரோட அந்த ஸ்ட்ராட்டஜி, அதோட முக்கியமான விஷயங்கள் என்ன, தமிழ்நாட்டு அரசியல இது என்ன இம்பாக்ட் கொடுக்கும்னு பார்க்கலாம். சரியா? பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல ஒரு பெரிய நியூஸ் வந்துருச்சு இல்லையா? ஆமா. பிஜேபி அல்லது திமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு விஜய் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, அத நேரடியா சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஒரு லைன் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. தந்தை பெரியாரையோ அண்ணாவையோ அவமதித்து அரசியல் செய்ய நினைத்தால் அவர்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. சுயநலத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி செல்ல நாம் திமுகவோ அதிமுகவோ இல்லை. இது வெறும் கூட்டணி வேண்டான்னு சொல்றத தாண்டி இருக்குல்ல. நிச்சயமா. இதுல என்ன சொல்றது, அந்த பெரியார் அண்ணா பேரை சொல்லி நாங்க சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றது இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றாங்க. ஒரு தனி ரூட் எடுக்கிற மாதிரி. அப்ப அவங்க ஒரு யூனிக் பாத் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஆமா, இது வெறும் பேச்சோட நிக்குமா இல்ல செயல்லையும் இருக்குமான்னு பார்க்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், 2026 தேர்தல்ல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தவைக தனிச்சு நிக்கும்னு கட்சி வட்டாரங்கள் சொல்றதா நியூஸ் வந்தது. ஆமா, அதுவும் பேசப்படுது. ஒருவேளை தேவைப்பட்டா ஃபியூச்சர்ல பாஜக திமுகவுக்கு எதிரா ஒரு கூட்டணிய தவக லீட் பண்ணலாங்கிற பேச்சும் அடிபடுது. இது எப்படி? இது அவங்களோட கான்ஃபிடன்ஸை காட்டுது, அப்புறம் லாங் டேர்ம் பிளானையும் காட்டுது. சரி. சும்மா அரசியலுக்கு வரல, நேரடியா லீடர்ஷிப் தான் குறிக்கோள்ங்கிற மாதிரி இப்போதைக்கு தனியானுனாலும் எதிர்காலத்துல ஒரு கூட்டணி தேவைப்பட்டா அடுக்கு நாங்க தான் தலைமை தாங்குவோங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க. ஓஹோ, இன்ட்ரெஸ்டிங். இது அவங்களோட பலம். ஒருவேளை மத்தவங்களோட தேவை இதெல்லாம் கணக்குல வச்சு பண்றாங்களோ என்னவோ. கூட்டணி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் பிரச்சனையும் கையில எடுத்திருக்காரு. ஆமா, அந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம். ஆமா, அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு பயங்கரவாதம்னே சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. மாற்று இடம் பாருங்க, இல்ல முதல்வர் விவசாயிகளை பார்க்கணும், இல்லனா தலைமைச் செயலகத்துக்கு பேரணின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருக்காரு. இது தாவேகோட கவனம் விவசாயிகள் பக்கமும் இருக்குன்னு காட்டுது. அப்படியா? ஆமா. ஆகஸ்ட் மாசம் டெல்டா ஏரியால ஒரு ரோட் ஷோ மாதிரி பிரச்சாரம் பிளான் பண்றதா கூட சொல்றாங்க. ஓ. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஆளுங்க கட்சிக்கு நேரடியா ஒரு சேலஞ்ச் விடுறது, அது மூலியமா சப்போர்ட் திரத்துறது, இது ஒரு அரசியல் டெக்னிக் தான். சரி சரி. இது ஃபீல்ட்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கணும். ஃபீல்டுல பலம்னு சொல்லும்போது அதை கட்டமைக்க அவங்க கிட்ட பெரிய திட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா. 10,000 கிராமங்கள்ல மீட்டிங், 12,500 கிளை கூட்டங்கள், அப்புறம் 2 கோடி மெம்பர்ஸை சேர்க்கணும்னு ஒரு டார்கெட். 2 கோடியா? அது ரொம்ப பெரிய நம்பர். ஆமா, செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஸ்டேட் முழுக்க டூரும் இருக்கான். இதெல்லாம் பார்த்தா பயங்கரமா பிளான் பண்றாங்களே. இதுதான் ஒரு கட்சியோட என்ன சொல்றது பேக்போன். வெறும் தலைவரோட பாப்புலாரிட்டியை மட்டும் நம்பாம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை கூட்டணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். நிறைய செலிபிரிட்டிஸ் பாலிடிக்ஸ்க்கு வந்தப்ப இந்த அமைப்பு பலம் இல்லாதது ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு. ஆமா, பாத்திருக்கோம். அந்த தப்பை இவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. ஆனா அந்த மெம்பர்ஷிப்லாம் எந்த அளவுக்கு நிஜமா நடக்கணும் பார்க்கணும். உண்மைதான். சோ மொத்தமா பாக்கும்போது கூட்டணி இல்லைன்னு ஒரு தெளிவு. ஆமா. முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு, பரந்தூர் மாதிரி ஒரு பிரச்சனையில நேரடியா தலையீடு, சரி, அப்புறம் கிராமங்கள் வரைக்கும் போய் ஆள் சேர்க்கிறது, கட்சியை வளர்க்கறதுன்னு, இது வெறும் சினிமா கிளாமரை தாண்டி ரொம்ப பிளான் பண்ணி செய்யற அரசியல் மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். பெரிய கட்சிகள் மேல அதிருப்தியில இருக்கிற ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தவகவைய ஒரு புது மாற்றா காட்ட முயற்சி பண்றாங்க. அதேதான், ஒரு ஃப்ரெஷ்ஷான கொள்கை சார்ந்த ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க. என்ன கேள்வி? இந்த 2 கோடி உறுப்பினர் சேர்க்க சொன்னேனே, அது எந்த அளவுக்கு நடக்கும்? ஆமா, அது பெரிய டார்கெட் தான். அது வெறும் அறிவிப்போட நிக்குமா இல்ல உண்மையிலே அந்த அளவுக்கு மக்களை கொண்டு வர முடியுமா? இதுதான் அவங்களோட உண்மையான கிராஸ் ரூட் பழக்க காட்டும். நீங்க சொல்றது சரிதான். இந்த இலக்கு அடையப்படுறத வச்சுதான் அவங்களோட ஆரம்ப கட்ட ஆர்வத்தை தாண்டி கட்சி எந்த அளவுக்கு நிக்கும்னு தெரியும். நிச்சயமா. இந்த வியூகம் ஜெயிக்குமா? தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்? இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.